அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். 17 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை சென்னை திரும்பினார். 19 நிறுவனங்களோடு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 7,618 கோடி ரூபாய்க்கான முதலீடு பெற்றதாகவும், அதே போல சுமார் 11,500 பேருக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு தற்போது அவர் அதனுடைய இல்லம் நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய வழி நெடுகில அவருக்கான திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வராங்க. சென்னை விமான நிலையம் 6ஆம் எண் நுழைவு வாயிலிருந்து வெளியேறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஜிஎஸ்டி சாலையில தன்னுடைய இல்லத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த 6ஆம் எண் வாயில் அருகே அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் உற்சாகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்று வராங்க. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக புத்தகங்கள், சால்வைகள் கொடுத்து அவரை உற்சாகமாக வழிநடைகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பயணத்துல 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். 7,618 கோடி ரூபாய்க்கான முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல இதன் மூலமாக மொத்தம் 11,516 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெளிநாடு பயணத்தை முடித்து சென்னை திரும்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை பழைய விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை பழைய விமான நிலையம் மீனம்பாக்கம் முதல் ஆலந்தூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வழி நெடுகிலும் திமுக கட்சி கொடிகள், அதே போல முதலமைச்சருக்கான வாழ்த்து பதாகைகளை ஏந்தியபடி முதலமைச்சரை வரவேற்று வராங்க. முதலமைச்சரும் அவர்களுக்கு கை அசைத்தபடி அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய இல்லம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக வழிநடைகளும் திமுக தொண்டர்கள் ஏராளமானவர்கள் கூடி முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வராங்க. குறிப்பாக இந்த வரவேற்புக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்துக்கு தேவையான நிதி ஒதுக்கீடை உடனடியாக விரைந்து வழங்க வேண்டி வலியுறுத்தி பிரதமரை நேரில் சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த அமெரிக்க பயணத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில தன்னுடைய 17 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பை திமுக தொண்டர்கள் அளித்து வந்தாங்க. முன்னதாக அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை புத்தகங்கள் கொடுத்து வரவேற்றாங்க. அதே போல தலைமைச் செயலாளர், அதே போல துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவரை விமான நிலையத்தில் வரவேற்றதற்கு பிறகு தன்னுடைய காரில் ஏறி புறப்பட்டு சென்றக்கூடிய முதலமைச்சருக்கு ஆலந்தூர் வரை, அதாவது மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் தொடங்கி ஆலந்தூர் வரை உற்சாக வரவேற்பை திமுக தொண்டர்கள் அளித்து வராங்க. லாவண்யா. அபினேஷ், முன்னதாக அவருக்கு இந்த உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு முன்னாடி விமான நிலையத்தில் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன? முதலமைச்சர் என்னென்ன பதில்கள் அளித்திருந்தார்? மிக முக்கியமான கேள்விகளை முதலமைச்சருக்கு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த முதலீடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த அமெரிக்க பயணத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து விளக்கமாக ஏற்கனவே கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு கோவை மாவட்டத்தில் அந்த அன்னபூர்ணா என்கிற உணவக உரிமையாளர் குறித்த அந்த வீடியோ சர்ச்சை என்பது மிகப்பெரிய சர்ச்சையானது. அந்த நிலையில அது குறித்தும் அந்த கேள்வி என்பது முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டது. குறிப்பாக ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கையை அவர் முன் வைத்தார் என்பதற்காக மத்திய அமைச்சர் அவர்களை கையாண்ட விதத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வெட்கக்கேடான சம்பவம் என்றும் அவர் தன்னுடைய பதிலாக வைத்தார். அதே போல மிக முக்கியமாக 4 தினங்களுக்கு முன்பு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலமாக தமிழகத்துக்கு வர வேண்டிய கல்வி தொகை என்பது இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது தொடர்பாக எக்ஸ் வலைப்பக்கத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய வகையில மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கூடிய தர்மேந்திர பிரதான்
புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கேள்வியை முன்வைக்கும் போது அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தேவையான மத்திய அரசுடைய பங்களிப்பு தொகையும் வேண்டும் என குறிப்பிட்ட போது இது இரண்டையும் வலியுறுத்தி பிரதமரை நேரம் கேட்டு உடையாக சந்திப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே போல அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு திமுக சொன்னதை தான் செய்யும், செய்ததான் சொல்லும் எனவே அந்த வகையில அதற்கு பதிலளித்திருந்தார். அதே போல இந்த அமெரிக்க பயணம் குறித்த அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு குறித்த கேள்வியும் அவர் முன்பு வைக்கப்பட்டது. அந்த வகையில ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலமும் அவர்கள் தேவையான முதலீடுகளை கேட்டுப்படுறாங்க. அந்த வகையில தமிழ்நாடும் இந்த பயணத்தின் மூலமாக முதலீடுகளை கேட்டு பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னார். அதே போல மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவும் பிசிக அழைத்தது தொடர்பான கேள்விக்கு இது தொடர்பாக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் போதிய தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் பதிலளித்தார். இந்த பதிலுக்கு பிறகு, இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றக்கூடிய அவருக்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். எனவே விரைவில் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடை உடனடியாக விரைந்து வழங்க வேண்டும். குறிப்பாக கல்வி தொகை உதவித்தொகையாக இருந்தாலும் அதே போல மெட்ரோவுடைய மத்திய அரசுடைய பங்களிப்பு ஆகிய இரண்டையும் வலியுறுத்தி முதலமைச்சர் விரைவில் பிரதமரை சந்திக்க உள்ளார் அப்படிங்கிறதையும் அவர் பதிலாக கொடுத்திருக்கிறார். லாவண்யா, 17 நாட்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் சென்னை திரும்பியிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்திருக்க நன்றி அபினேஷ்.